கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாடல் வரலாறு எழுந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்ட நிகழ்ச்சியை நாம் பார்ப்போமா? While shepherds watch their flocks by night, ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். இந்த கிறிஸ்துமஸ் பாடலை நாகும் டேட் என்பவர் கிபி 1700 ஆண்டில் எழுதினார். இவர் இங்கிலாந்தில் அரச கவிஞராக பணியாற்றினார். இப்பாடல் லூக்கா 2 அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சாதாரண மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவித்த நிகழ்வை கவிதை வடிவில் எடுத்துரைக்கிறார் நாகும் டேட் என்ற சிறந்த கவிஞர். அக்காலத்தில் தேவாலயங்களில் வேதாகம வசனங்களை சரியாக பிரதிபலிக்கும் பாடல்கள் மட்டுமே பாட அனுமதி இருந்தது. அதனால் வேதாகம வசனங்களை பின்பற்றி எழுதப்பட்ட இந்த பாடல் தேவாலயங்களில் பாடுவதற்கு ஏற்றதாக அமைந்தது. ஒரு காலகட்டத்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அதிகாரத்தில் இருந்த ஆலயங்களில் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட ஒரே கிறிஸ்துமஸ் பாடல் இதுதான். இதனால் இந்த பாடல் மிகவும் பிரபலமாக பாடப்பட்டு பிரபலமானது. தமிழ் கிறிஸ்தவ மரபில் நமது தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் ஆராதனை, நட்சத்திர வழிபாடு, குழந்தைகள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் இந்த பாடலை பாடுகின்றோம். மொழிபெயர்க்கப்பட்ட வடிவில் இந்த பாடலானது பல மொழிகளில் பாடப்படுகிறது. இயேசு பிறந்த செய்தியை எளிமையாகவும் வேதாகம உண்மையாகவும் எடுத்துரைக்கும் பாடலாக இது இன்று வரை நிலைத்திருக்கிறது. சாதாரண மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் பிறந்த செய்தியை தேவதூதன் மூலமாக சொன்னது நமது காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே என்று அந்த மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதர்கள் சொன்னார்கள். அந்த பாடலின் வரிகளை நாமும் பாடி மகிழ்வோமா? ஆம், உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெரிய தனவந்தர்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கும் சாதாரண மேய்ப்பர்களுக்கும் கூறப்பட்டது என்ற ஒரு செய்தி மிக உன்னதமான செய்தி. இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் நம்மிலேயும் பிறக்க வேண்டும், அதே நேரத்திலே பயப்படாதே என்று அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன ஆண்டவராய் தேவதூதன் இன்று நம்மையும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த இந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களில் பிறக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்திலே உதித்தார். அவர்களையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார், அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களை ஆண்டவர் உதாசீனப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் சமம் என்கின்ற ஒரு நிலைமையிலே அந்த தேவ தூதர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்ட இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நற்செய்தி நமக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம் இல்லத்திலே பிறக்கும்படியாய் நாமும் இந்த பாடலை அந்த எண்ணத்தோடு பாடுவோமா? ராக்காலம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர், விண்ஜோதி கண்டனர், விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் தேகிலேன். எல்லோருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவேன், நற்செய்தி கூறுவேன், நற்செய்தி கூறுவேன். To
David's town this day is born of David's line, a Savior who is Christ the Lord. And this shall be the sign, and this shall be the sign, and this shall be the sign. All glory be to God on high, and on the earth be peace, goodwill henceforth from heaven to men, begin and never cease, begin and never cease, begin and never cease. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பயப்படாதே என்று மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொன்னது போல நமக்கும் இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் பயப்படாதேங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு வருகிறது. நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமாக. ஆமீன்.